ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று முதல் 30 நாட்களுக்கு ஸ்ரீ கோதை ஆண்டாள் திருப்பாவை மகிழ்ந்து கேட்போம். இன்று முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னானால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगडितं या बलात्कृत्य भुङ्क्ते तस्यै नमः. इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयல் पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பர்வதியம் இன்னிசைய பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்ல. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் பேரார்ந்த கண்ணி யசோதையிலம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்திலோர் எம் பாவாய். பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே
உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகான இந்த பாசுரத்தை கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? அந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். மார்கழி மாதம் பிறந்து விட்டது. முழு நிலவு ஒளி வீசுகிறது. செல்வ வளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் மங்கையர்களே, யசோதை நந்தகோபனின் மைந்தனான கண்ணனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோன்பு நோக்க அழைக்கிறாள் ஆண்டாள். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய.